योगी राम शरद कुमार योगी राम शरद कुमार योगी राम शरद குமார ஜெய குருராயா. வணக்கம். ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடலுடைய 59வது பாடல் புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய். விஸ்ரி சங்கர் அவருடைய பாடல். இது பகவானுடைய அந்த வாழ்க்கை சரிதத்தை அப்படியே படிப்படியாக காட்டுகிற பாடல் மாதிரி இருக்கும். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதிமர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய், தன்னை மர என்ற முளை தளிர்த்திடவே பொழிந்தாய், தாங்கு சுமை வினை பயன்கள் தகர்ந்திடவே சிரித்தாய். புன்னை மரத்து அடியில் ஒரு போதி மர விதை, ஞான விதையை தருகின்ற புத்தனாக யோகி அமர்ந்திருந்தார். அவருடைய மெயின் போதனை என்ன? தன்னை மற என்ற முளை. அந்த ஞான விதையிலிருந்து என்ன முளைக்கும்? தன்னை மற, தன்னை இழக்கின்ற, தன்னை மறைக்கின்ற, நான் எனும் ஆணவம் ஒடுங்குகின்ற அந்த தன்னை மறைக்கின்ற நிலை. தன்னை மற என்ற முளை தளிர்த்திடவே பொழிந்தாய். ஒரு பயிர் வளர்னா அங்கே நீர் பொழியணும். இதுக்கு கருணை ஆறு வழிகிறது. தாங்கு சுமை வினை பயன்கள் தகர்ந்திடவே சிரித்தாய். களைகளை நீக்கணும். ஒரு பயிர் வளர்னா அது தாங்கு சுமை வினை பயன்களை தகர்ந்திடவே, பகவானுடைய சிரிப்பிலே அவையெல்லாம் அந்த வினை பயன்களெல்லாம் அகன்றன. பின்னை ஒரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய். ஆரம்ப நாட்களிலே அவர் புன்னை மரத்தடியிலே போதி மர புத்தனாக இருந்தார். பின்னை ஒரு திண்ணையிலே பெருமையுடன் 76க்கு அப்புறம் சன்னை தெரு இல்லம் பகவானுக்காக வாங்கப்படுகிறது. பகவான் அப்புறம் அமர்கின்றார். அங்கே ஒரு திண்ணை, அந்த திண்ணையில் உட்கார்ந்தா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். பின்னை ஒரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய், பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவையை கொடுத்தாய். அந்த சன்னிதித்தர இல்லத்திலே பகவானை பலரும் பார்த்து சென்று அந்த பேரானந்த கடலிலே திளைத்தார்கள். அதான் பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவை கொடுத்தாய். அந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைத்தது. என்ன இது பாக்கியம் என்றே யாவருமே கழித்தார், ஈசனவன் வந்துவிட்டான் என்றவரை குதித்தார். பகவானை பார்த்தவங்களுக்கு பேரானந்தம். அந்த சாட்சாத் பரம்பொருளே நம்மகிட்ட வந்துட்டுங்கிறத சொல்லி அவங்க ஆடி குதித்தாங்க. ஈசனவன் வந்து விட்டான் என்றவரே குதித்தார். இது பக்தர்களுடைய, பகவானை தரிசித்த பக்தர்களுடைய நிலை இந்த பாட்டிலே வருகின்றது. அடுத்ததாக, அருணைநகர் வீதியெல்லாம் அவருடனே தெரிந்தாய், ஆலயத்தின் உள்ளமர்ந்தும் அருள் விளங்க புரிந்தாய். பகவானே அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு அதை சனை தெரியலாம் அந்த எல்லா இடங்களையும் சுவாமி நகர்வார். அதான் அருணைநகர் வீதியெல்லாம் அவருடனே தெரிந்தாய், ஆலயத்தின் உள்ளமர்ந்தும் அருள் விளங்க. 2 வகையான விஷயத்தில் ஆலயத்தின் உள்ளமர்ந்திருக்கிற அருணாச்சலேஸ்வரன் அவர் தான். சில நேரங்களில் பகவான் நண்பர்களை ஆலயத்தின் உள்ளே அழைத்து சென்று கூட ஆலயத்தில் உள் அமர்ந்தும் பல இடங்களிலே தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். கருணையுடன் கிரிவலமும் கைபிடித்தே நடந்தாய். சில அன்பர்களை சுவாமி கைபிடித்து கிரிவலமே வந்திருக்காங்க. மாதாஜி ஓம் பிரகாஷ் சோனி முருகதாஸ் அவர்கள்லாம் அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. ஃபுல் கிரிவலம் பகவான் கைப்பிடிச்சு அவங்கள நடத்தி கூட்டு வந்திருக்காரு. இந்த கிரிவல பாதையில் பலரையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவங்கெல்லாம் அந்த பிச்சைக்காருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மாந்தோப்பில் இருக்கிற ஒரு மாந்தோப்புக்காரராக இருக்கலாம், அந்த தேநீர் சாப்பிடுகிற கடையில் இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கலாம். இப்படி பலரையும் அந்த ஒரு கிரிவலம் வருவதற்குள் பலரையும் பகவான் இவருக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். அதான் கருணையுடன் கிரிவலமும் கைபிடித்தே நடந்தாய், கரைந்திடவே அவர் நிலையை கருத்துடனே வளர்த்தாய். இதெல்லாம் எதுக்கு கேட்டாச்சுன்னா இந்த பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறது. அது கருணையோடு பகவான் அதை செய்தார். குழந்தையென அவர் மடியில் கொஞ்சிடவே கிடந்தாய், கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய். பகவான் குழந்தை மாதிரி, தெய்வ குழந்தை அவங்க மடியில் இருந்தார். எல்லாரும் அப்போ மாலைகள் சூட்டி பகவானுக்கு நேரடியாக அவங்களே மாலைகள் சூட்டுவார். சுவாமி அதை சந்தோஷமாக வாங்கிக்குவார். கொடுத்த மாலை அத்தனை 17 மாலை 18 மாலையெல்லாம் சாமி அணிஞ்சிருக்கிறார். கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய், இழந்து விட்டோம் அந்த நாளை என்றவரே துடித்தார், ஈசன் விளையாட்டு என்ன புரிந்திடாமல் பிடித்தார். பின்னாளில் அடியேன் மூத்த பக்தர்கள் சென்று பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, முன்னாடிலாம் நாங்களே பகவானுக்கு மாலை போடு, இப்போ ஆசிரமங்கள்லாம் வந்த பிறகு தட்டில் வச்சிடணும், அது சாமியோட தொட்டு ப்ளஸ் பண்ணுவார். இழந்து விட்டோம் அந்த நாளை என்றவரை துடித்தார், ஈசன் விளையாட்டு என்ன புரிந்திடாவித்தார் என்பது 90களில் நான் சந்தித்த பழைய பக்தர்களுடைய ஒரு சின்ன ஆதங்கம். அப்போல்லாம் நாங்களே பகவானுக்கு அழகழகாக வீட்டில் வச்சு மாலை கட்டி அருமருமையாக கொண்டு போய் எங்கள் கைகளாலேயே சூடு பகவான் ஏற்றுக்கொள்வார். ஆசிரமம் பக்தர்கள்லாம் பெருகின பிறகு அது மாறிட்டது. தட்டில் விமான பகவான் ஒரு மாலை விடாமல் அவ்வளோத்தை தொடுவார். அது அந்த ஒன்றை கவனித்திருக்கின்றோம்.
பகவான் தட்டில் யார் எத்தனை பூமாலை எது வைத்தாலும் ஒன்று விடாமல் பகவான் கை அதன் மீது படும். அவ்வளோத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாவனை ரொம்ப அழகாக இருக்கும். இருப்பினும் அந்த பழைய பக்தர்களுக்கு நாம் வீடுலேருந்து அழகாக கட்டி கொண்டு வந்து சாமிக்கு நேரடியாக கழுத்தில் போட்டோமே, அது இப்போ கிடைக்கலையேங்கிற அந்த அந்த ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். அதை இந்த பாட்டு அப்படி லைட்டாக வெளிப்படுத்துது. இழந்து விட்டோம் அந்த நாளை என்றவரை துடித்தார், ஈசன் விளை ஆட்டு என்ன புரிந்து, இது என்ன லீலை அப்படின்னு புரியாமல் வெடித்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அந்த புன்னை மரத்தில் ஆரம்பித்து திண்ணைக்கு வந்து திண்ணையிலிருந்து ஆசிரமம் சென்றடைந்த அந்த காலப்பகுதியை மிக அழகாக கவித்துவமாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த பகவானை அனுபவிக்கின்ற இந்த அழகிய பாடலை வழங்க திருமதி செல்லம்பாஷன் அவர்கள் வருகின்றார்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா. योगीराम शरत कुमार जय गुरु राया. योगीराम शरत कुमार. உன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். தன்னை மர என்ற முளை தளித்திடவே பொழிந்தாய், தாங்கு சுமை வினை பயன்கள் தகர்ந்திடவே சிரித்தாய். தன்னை மர என்ற முளை தளிர்த்திடவே பொழிந்தாய், தாங்கு சுமை வினை பயன்கள் தகர்த்திடவே சிரித்தாய். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். பின்னையொரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய், பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவை கொடுத்தாய். பின்னையொரு திண்ணையிலே பெருமையுடன் இருந்தாய், பிரியமுடன் வார்த்தையாடி பிழிந்த சுவை கொடுத்தாய். என்ன இது பாக்கியமென்றே யாவருமே கழித்தார், ஈசனவன் வந்து விட்டான் என்றவரே குதித்தார். ஈசனவன் வந்து விட்டான் என்றவரே குதித்தார். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். அருணை நகர் வீதியெல்லாம் அவருடனே திரிந்தாய், ஆலயத்தின் உள்ளமர்ந்தும் அருள் விளங்க புரிந்தாய். அருணை நகர் வீதியெல்லாம் அவருடனே திரிந்தாய், ஆலயத்தின் உள்ளமர்ந்தும் அருள் விளங்க புரிந்தாய். கருணையுடன் கிரிவலமும் கைப்பிடித்தே நடந்தாய், கருணையுடன் கிரிவலமும் கைப்பிடித்தே நடந்தாய். கரைந்திடவே அவர் நிலையை கருத்துடனே வளர்த்தாய், கரைந்திடவே அவர் நிலையை கருத்துடனே வளர்த்தாய். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். குழந்தையென அவர் மடியில் கொஞ்சிடவே கிடந்தாய், கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய். குழந்தையென அவர் மடியில் கொஞ்சிடவே கிடந்தாய், கொடுத்த மாலை அத்தனையும் விருப்புடனே அணிந்தாய். இழந்து விட்டோம் அந்த நாளை என்றவரே துடித்தார், ஈசன் விளையாட்டு என்ன புரிந்திடாமல் விழித்தார். ஈசன் விளையாட்டு என்ன புரிந்திடாமல் விழித்தார். புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய், போதி மர ஞான விதை போந்தவர்க்கு அளித்தாய். தன்னை மர என்ற முளை தளித்திடவே பொழிந்தாய், தாங்கு சுமை வினை பயன்கள் தகர்ந்திடவே சிரித்தாய்.
புன்னை மரம் அடியில் ஒரு புத்தனாக இருந்தாய். போதி மர ஞான விதை போந்தவர்க்கு